சரியா? சோ இந்த ரிவ்யூ நான் கொடுத்தது படத்தோட ரிவ்யூ தான். ஆனா கீழே கமெண்ட் பண்றவங்க என்னோட பர்சனல் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. என் பர்சனல் கேரக்டரா கொடுத்துட்டு இருக்காங்க. நீ என்ன பெரிய ஒழுக்கமாயிரா, நீ என்ன பெரிய உனக்கு அப்படியா இப்படியா அப்படி இப்படின்னு நிறைய பேர்ட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. சோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க படிக்கிறீங்க கமெண்ட்ஸ் எது படிக்கிறீங்க? கமெண்ட்ஸ் உள்ள போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு கிடையாது சார். அடுத்தவங்க பார்த்து சொல்றாங்கல்ல, பார்த்து சொல்றது ஏன் இப்படி இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன் அப்படி பண்ற இப்படி நீங்க ஒண்ணும் தப்பா சொல்லல. நான் என்ன படத்தை பத்தி சொன்னீங்க. நான் படத்தை பத்தி தான் சார் சொன்னேன். சோ படத்தை பத்தி சொன்னா நான் தப்பு கிடையாது. சரியா? இல்ல படத்தை பத்தி சொன்னா நீ அந்த படத்தை பத்தி பேசிக்கோ. இல்ல நீங்க பழைய வீடியோல பாக்கும்போது இந்த பிட்டு படம் பாப்பேன், நானும் பிட்டு படம் பாப்பேன் தான் அப்படின்னு சொல்லலையே. நான் இது வரைக்கும் அவங்க கேட்டாங்க என்ன, நீங்க பிட்டு படம் பாத்திருக்கீங்களான்னு என்ன கேட்டாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணேன். நான் பிட்டு படம் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நான் பார்த்தது இல்ல சார். அது எனக்கு அவசியமும் இல்ல, பாக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அத பாக்குறவங்க தப்புன்னு நான் சொல்ல வரல. அது அவங்கவுங்க விருப்பம், தனிப்பட்ட விருப்பம் சார். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன வேணா பாத்துக்கோ, என்ன வேணா செஞ்சுக்கோ. ஆனா அது யாரையும் பாதிக்காத மாதிரி பண்ணிக்கோ. இது இந்த படம் பாக்குறதுனால குற்றங்கள் குறையுதுன்னு சில வல்லுநர்கள் சொல்றாங்க. எந்த படம் சார்? விட்டு படம். அதை பாக்குறதுனால சில குற்றங்கள் குறையுது. சரி, ஓகே, நான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இப்போ ஒரு படத்தை அந்த மாதிரி படம் பாக்குறதுனாலதான் சார் நம்மளுக்கு பாலுணர்வோ அன்புணர்வோ நம்மளுக்கு அதிகமாகுது. சோ அந்த மாதிரி படத்தை நம்ம பார்க்காம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதை பார்க்க கூடாதுன்ற கண்ட்ரோலுக்கு நம்ம இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் அந்த படத்தை பார்த்தேன், நான் பேசினேன். சரி, நான் ஒழுக்கம் இல்லைன்னே வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாம் ஒழுக்கமானவங்க தானே. அப்ப அவங்க அதை பார்க்காம விலகிக்கலாம்ல. ஒழுக்கம் இருக்கிறவங்க ஒழுக்கம் இல்லாத விஷயத்த எதுக்கு பார்க்கணும், எதுக்கு பேசணும்? ஒழுக்கம் இல்லன்னு ஏன் சொல்லணும்? அவங்க ஒழுக்கமானவங்கன்னா அவங்க ஒழுக்கமாவே இருந்துட்டு போயிடலாம்ல. ஒழுக்கமான விஷயத்த பாத்துக்கிட்டு ஒழுக்கமாவே இருந்துகிட்டு ஒழுக்கமாவே போயிடலாம்ல. அப்ப இன்னைக்கு எதுவுமே ஒழுக்கமா இல்ல, அதான் உண்மை. அதனால நீ அடுத்தவங்களை பத்தி ஒழுக்கம் கெட்டவ ஒழுக்கம் இல்லாதவ அப்படின்றத பத்தி பேசக்கூடாது. அடுத்தவ குடும்பத்தை பத்தியும் பேசக்கூடாது. ஏன்னா ஒரு ஆள் சாதாரண ஹரிணியா இருந்தப்ப சந்திச்ச சவால்கள் கம்மி. ஹரிணியா மாறினோன்னு சந்திக்கக்கூடிய சவால்கள் அதிகமா இருக்குல்ல. ரொம்ப ஃபயரா இருக்கு. அப்ப இன்னமும் கொஞ்சம் பெரிய ஆளா வந்தீங்கன்னா வேற மாதிரி ஃபயரா இருக்குமே. நான் என்ன சொல்றேன்னா சார், இந்த கமெண்ட் எல்லாம் ஒரு பையன் கொடுத்திருந்தானா அவன் கேரக்டரை இவ்வளவு அசோசியேஷன் பண்ணிருக்கவே மாட்டாங்க சார். நான் ஒரு பொண்ணா போய் இந்த மாதிரி பேசவும் என் கேரக்டரே தான் பேசுறாங்களே தவிர அந்த பொண்ணு படத்துக்கு சொல்லிருக்கோம். கேரக்டர் அவங்களுக்கு தெரியல சார், அதுதான் உண்மை. என்னோட ஆக்சுவல் கேரக்டர் என்னன்னா அவங்களுக்கு தெரியல. இன்டர்வியூல கொடுத்திருப்பீங்க நினைக்கிறேன். அப்போ எல்லாமே வாய்மொழியா தான் கொடுத்திருக்கீங்க. எல்லா இதுவும் நான் என்ன சொல்றேன்னா சார், நான் பத்தினியும் பேசுறவ பத்தினியும் கிடையாது. நான் பத்தினி இல்லன்னு பேசி அதாவது தப்பான கருத்து சொல்றவங்க தப்பாதான் இருக்காங்கன்னு அவசியம் இல்ல. சரியான கருத்து சொல்றவங்க சரியாதான் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. சூப்பரா சரிங்களா? அதனால கருத்தை மட்டும் பாருங்க. உனக்கு பிடிக்கலையா கடந்துட்டு போயிரு. நீ எதுக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்குதான் அந்த கருத்துல விருப்பப்பாடு இல்ல. உனக்கு எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. இப்ப நம்ம ஆதிபரா சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்திருக்காங்களே, தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க சார். தெரியும். ஒரு 5 புருஷனா 6 புருஷனா கட்டிருக்காங்க நினைக்கிறேன். அது லிஸ்ட் எனக்கு தெரியல. எனக்கு ஏன்னா முன்னாடியே டிவில நான் பார்த்தேன், அவருடைய விவாதத்தை பார்த்தேன். ஆளு பாக்குறதுக்கு நல்லா கட்டையா தான் இருப்பாங்க. அதாவது புரியல இல்லங்க, அவங்க அம்மான்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா கமெண்ட்ஸ்ல அவங்களுக்கு கழுவி ஊத்துறாங்க. ஏன்னா நானும் ஒரு கமெண்ட் நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா சார், இப்ப நீ சன்னியாசம் போகணும்னு உன்னால போக முடியுமா? ஒரு நாள் ஃபேமஸ்க்காக நீ ஒரு நாள் சன்னியாச வேஷம் போடுவ, சரியா? நாள் முழுக்க மாசம் முழுக்க வருஷம் முழுக்க உன்னால சன்னியாசியா வாழ முடியுமா? முடியாது, சரியா? அந்த மாதிரி திருட்டுத்தனமாவது நீ ஏதாவது பண்ணிட்டு இருக்க. நீ நம்புற கடவுள் கல்யாணம் ஆகாதவர் கிடையாது. நீ நம்புற கடவுளே 2 பொண்டாட்டி 10 பொண்டாட்டி எல்லாமே அதனால அந்த லேடி 5 புருஷன் வச்சுக்கிறது அது அவங்க பர்சனல் சார். அது சரி தப்புன்னு நான் சொல்ல வரல. அது அவங்க பர்சனல். அதுல நம்ம தலையிட கூடாது. அவங்க நம்ம பர்சனலுக்குள்ள வரல. அவங்க சொல்றாங்க, வலியுறுத்துறாங்களா என்ன மாதிரி 5 கல்யாணம் பண்ணிக்கணும் வலியுறுத்துறாங்க. அந்த பொண்ணை வச்சு அந்த லேடியை வச்சு அது பேர் என்ன சொன்னீங்க? அந்த சக்தின்னு சொல்லுது. அந்த பேரு என்னமோ தெரியலையா? தெரியல சார். அன்னபூர்ணிமா. இப்ப அன்னபூர்ணியம்மா வச்சு ஒரு சினிமா எடுக்கிறாங்க. இப்ப அது அந்த படம் ஓடிடுச்சு, வந்துருச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப நீங்க என்ன ரிவ்யூ பண்ணுவீங்க?
அன்னபூரணி அம்மா நல்லவங்களா கெட்டவங்களா எப்படி ரிவ்யூ பண்ணுவீங்க சார்? நான் வந்து அன்னபூர்ணி அம்மா கேரக்டர் பத்தி எல்லாம் ரிவீல் பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு அவங்கள பத்தி பர்சனலா ஒண்ணும் தெரியாது சார். நான் இப்படி எல்லாம் பழகல, பேசல. எனக்கு அவங்கள பத்தி பர்சனலா ஒண்ணும் தெரியாது. அவங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது, என் அம்மா கிடையாது, என் அக்கா கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த படத்துல அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க அத பத்தி சொல்லுவேன். அந்த படத்துல அவங்க கேரக்டர் என்ன வலு கொடுத்திருக்கு அத பத்தி பேசுவேன். சோ அந்த படத்துல என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அத பத்தி பேசுவேனே தவிர, அந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் காட்சியாக்கப்பட்டிருக்கு, அந்த காட்சிகள் எப்படி இருக்கு, அப்படிதான் நான் ரிவ்யூ கொடுப்பேன். ஆரம்பத்திலே சொன்னீங்கல்ல இந்த ஃபயர் படத்தை பத்தி. ஆமா, இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்சமான காட்சி அந்த பெட் சீன்ஸ். 4 பெட் சீன்ஸ் இருக்கு. கரெக்ட்டா கெஸ் பண்ணி பாத்துக்கீங்க. கெஸ் பண்ணி பார்க்கல சார். அந்த அளவு, அதாவது ஓவராலா படம் பாக்குறப்ப சார் அந்த 4 சீனை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அது எப்படி அந்த ஃபோக்கஸ் உங்க எல்லாரோட கண்ணு அப்படியே ஒரு குண்டூசி போட்டா கூட சத்தம் கேட்க அளவுக்கு இருக்குமா அப்ப தியேட்டர்ல? அந்த அங்க சத்தமா இருக்கு சார். அப்ப தியேட்டர்ல என்ன பண்ணாலும் சத்தமா இருக்காதுல்ல, அந்த சத்தம் எல்லாம் கேட்காதுல்ல. ஆமா, அவ்வளவு அற்புதமாவா அந்த சீனை செதுக்கிருக்காங்க. நிஜமாவே நல்லா எடுத்திருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியா எடுத்திருக்காங்க சார். ரொம்ப செக்ஸியாவா எடுத்திருக்காங்க. செக்ஸியா எடுக்கல சார், அந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்காங்க. தேவையான அளவுக்குனா எப்படி? தேவையான அளவுக்குனா நீங்க போய் தெரிஞ்சுக்கோங்க சார். அந்த அளவுக்கு இருக்கு. நான் போய் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒருவேளை நான் படம் பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். படம்